நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நெஞ்சே நெஞ்சே மறந்து விடு, நினைவினை கடந்து விடு. நெஞ்சே நெஞ்சே உறங்கிவிடு, நிஜங்களை துறந்து விடு. கண்களை விற்றுத்தான் ஓவியமா, வெந்நீரில் மீன்கள் தூங்குமா, கண்ணீரில் காதல் வாழுமா. நெஞ்சே நெஞ்சே மறந்து விடு, நினைவினை கடந்து விடு. நெஞ்சே நெஞ்சே உறங்கிவிடு, நினைவினை துறந்து விடு. பெண்ணே பெண்ணே உன் வளையல் எனக்கொரு விலங்கல்லவோ, காற்றுக்கு சிறை என்னவோ. தன்மானத்தின் தலையை விற்று காதலின் வாள் வாங்கவோ, கண்மூடி நான் வாழவோ. உன்னை எண்ணி முள் விரித்து படுக்கவும் பழகிக் கொண்டே, என்னை யாரும் கல்லெறிந்தால் சிரிக்கவும் பழகிக் கொண்டே. உள்ளத்தை மறைத்தேன், உயிர் வலி பொறுத்தேன், சுயத்தை எதுவோ சுட்டதடி நொந்தே. நெஞ்சே நெஞ்சே நெருங்கி விடு, நிகழ்ந்ததை மறந்து விடு. நெஞ்சே நெஞ்சே நிகழ்ந்து விடு, நிஜங்களில் கலந்து விடு. கட்டி வைத்த காற்றே வந்து விடு, கைகள் ரெண்டை
ஷென்பா அண்ட் அனிதா, சார் எவ்ரி ரவுண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுறீங்க அனிதா. இட்ஸ் லைக் பீங் அட் அ கான்சர்ட். லிஸ்னிங் டு யூ, இது ஒரு காம்படிஷன் அந்த நேரத்தில் வந்து அப்படியே மறந்துடுறேன். பட் ரியலி இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். அண்ட் ஷென்பா ரொம்ப அருமையாக வந்து யூ ஹேட் இந்த சாங் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் ரஹ்மான் சாரோட காம்போசிஷனில். அண்ட் இதில் நிறைய கஷ்டமான இடங்கள் இருக்குது, எஸ்பெஷலி when you're doing தன்மான தின். இட்ஸ் a closed consonant note and hitting such a high note அங்கே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஜஸ்ட் while you were singing I was telling ஜேம்ஸ், இந்த இடம் வரங்க கேளுங்க, அது இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட். அதில் அவ்வளோ அருமையாக ரெண்டு பேருமே the high notes you just breeze through, அப்படியே வந்து அல்வா மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அந்த நோட்ஸ். ஃபேன்டாஸ்டிக். One of the most beautiful compositions of A.R. Rahman. I'm going to be very honest. Shanbag Raj, I am disappointed. உன்னோட ஸ்ருதி ஆஸ்பெக்டில் பல்லவி, ஏன்னா நீ ரிஹர்சலில் பாடும்பொழுது எனக்கு புல்லரிச்சிருச்சு. சரி நீ இதில் வரும்போது இன்னும் அப்லிஃப்ட் பண்ணிடுவேன்னு யோசித்தான், அப்படியே இட் ஃபெல் டவுன் ஃப்ளாட். பல்லவி ஸ்ருதியே சேரல. உனக்கு நல்லா தெரியும், யூ ஆர் அ வெரி இன்டெலிஜென்ட் மியூசிஷியன், எனக்கு நல்லா தெரியும். கஷ்டப்பட்டு வந்து சேரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த பல்லவி லாஸ்ட் லைன் வரைக்கும் உனக்கு ஸ்ருதி சேரவே இல்லை. எனக்கு என்ன பல்லவியில் கிரிப் இல்லை சார், அது போயிடுச்சு. அதனால ஐ வாஸ் ரியலி டிசப்பாயிண்டட். அனிதா, நீ வந்து இவ்வளோ ஸ்வீட்டான வாய்ஸ், இவ்வளோ அழகான சாங் எடுத்திருக்கிற, சங்கதீஸ் ஒர்க் பண்ண வேணாமாம்மா? த சங்கதீஸ் வேர் ரியலி வெரி வெரி பேட். இது வந்து இந்த லெவலில் ஃபைனல்ஸில் வந்து அனிதா மாதிரி ஒரு சிங்கர் இப்படி பாடியிருக்கவே வேண்டாம். ஐ வாஸ் டோட்லி டிசப்பாயிண்டட். அழகான சாங், நல்ல மூடு, அழகாக ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறாங்க, உன் வாய்ஸும் ஷென்பராஜ் வாய்ஸ் கேட்க அவ்வளோ அழகாக இருக்குது. பட் தட் இஸ் நாட் எனஃப். ஒரு குட் சிங்கரை எப்படி வேல்யூவேட் பண்ணுமோ நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். சும்மா ஒரு செலிபிரிட்டி சிங்கராக வந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம். பட் ஐ எம் எவாலுவேட்டிங் யூ ஆஸ் அ வெரி குட் சிங்கர். அப்படி பார்க்கும்பொழுது யூ ஆல்சோ ஃபெல் ஃப்ளாட்ஸ். சங்கதீஸில் எவ்ரிவேர் யூ அப்படியே யூ லெட் இட் ட்ராப். நீங்கள் ரெண்டு பேரும் அதை ரியலைஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு இந்த சாங் கேட்டப்போ. மேபி யூ ஷுட் நாட் ஹவ் சோசன் திஸ் சாங். ஆர் செகண்ட் ஆப்ஷன், எடுத்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும், யார்ட்டையாவது போய் ரிஃபைன் பண்ணியிருக்கணும், சங்கதீஸை பர்ஃபெக்ட் பண்ணிட்டு தான் நீ ஸ்டேஜுக்கே வந்திருக்கணும். ரெண்டுமே நடக்கலை. ஸோ தட் இஸ் வை ஐ வாஸ் வெரி ஆனஸ்ட். ஐம் சாரி. ஓகே ஓகே அனிதா, என்னை பொறுத்தவரையில் என்ன நடந்திருக்குன்னா, அதை போன தடவை சொன்னது, அந்த குரலுக்கும் உன்னுடைய சங்கதிக்கு ஒரு பொருத்தம் வேணும். உன்னுடைய குரல் வந்து ஹை குரலாக, ஹைலி பொசிஷன்டு, சங்கதி எல்லாம் உனக்கு செஸ்ட்லேருந்து வருது. அது உனக்கு ஹேபிட்டாக இருக்குது, பல வருஷத்து ஹேபிட் இருக்குது. அது ஒன்று தான் உன்னுடைய மெலடி சிங்கிங்கில். அது டெலிகாஸ்ட் நீயே கேட்ட அப்புறம் நீ அது ரியலைஸ் பண்ணியிருக்கிற. அது பண்ண 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 உனக்கு புரியும். பட் உன்னுடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா அனிதா இஸ் தட் ஒரு இந்த மாதிரி ஒரு பாடலுக்கு வேணுங்கிறது இந்தியன் சொப்ரானோ வாய்ஸ் வந்து இயற்கையாக உனக்கு அமைஞ்சிருக்கு. அது நிறைய பேருக்கு அப்படி அமையாது. நல்ல ஆர்டிஸ்ட் வந்து சக்சீட் ஆனதுன்னா இந்த மாதிரி அந்த வாழ்க்கையை தூக்கி கீழே போட்டு அப்படி நடந்தால் தான் வந்து நாம் வந்து பக்குவமாகும். ஸோ தட் வே வாட் இஸ் ஹேப்பன் இஸ் ஓகே. இட்ஸ் லேர்னிங் ப்ராசஸ். அனிதா, உனக்கு வந்து பிரில்லியண்ட்டாக இந்த ஸ்டேஜ், இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் உனக்கு ஒரு புது கெரியர் அமைய போகிறதுன்னு எவ்ரிபடி நோஸ்.